போவேன், வீட்டுல தான் இருந்தேன். நேத்து கேஸ் தீர்ந்து போச்சு. கேட்க உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கேஸ் குத்தி ஏதாவது இருக்கான்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். நீங்க சத்தமே தரல நேத்து. ஏய் இழுவ, நேத்து நம்ம கன்னியாகுமரி எப்படி இருந்து இழுவ? ஊட்டி போலலாம் இருந்து என்ன குளிரு. ஆமாக்கா என்ன குளிரு. நான் வெளியே வரலம்மா. இந்த சொட்டரையும் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே கிடந்துக்கிட்டேன். அந்த கட்டில விட்டு எழும்பவே இல்லை இழுவ. அப்ப நான் கூப்பிட்டது கேட்கலையோ? எட்டி தரையிலேயே கால் வைக்க முடியாம கிடந்தேன். நீ கூப்பிட்டதுக்கு எப்படி இறங்கி வரவே? அம்மா என்ன குளிரு. ஆமாக்க, நிறைய பேர் அப்படிதான் சொல்லியாவ. கன்னியாகுமரி இல்ல இது ஊட்டின்னு சொல்லிட்டு இருந்தாவக்க. ஆமா இல்லவ, நீயும் மாப்பிள்ளிட்டு இந்த மாதிரி 2 ட்ரெஸ் எடுத்துக்கியாலு. இந்த மழை காலத்துல போடலாம் பத்தியா எதமா இருக்கும். எங்க அவன் நேத்து முட்டை வாங்கிட்டு வான்னு சொன்னதுக்கு முட்டையெல்லாம் விலை கூடிட்டு ஒரு முட்டை 7,500 ரூபா. என்னால வாங்க முடியாதுன்னு வாங்காம வந்திருக்காங்க. ஆமா இல்லவ, இப்ப எல்லாம் விலை கூடுதல் தான். தக்காளி 1 கிலோ 100 ரூபா 150 ரூபான்னு விற்காவ. ஆமாக்கா, நீங்க தக்காளி வாங்குனீங்களா? இப்பெல்லாம் தக்காளி வாங்கதே கிடையாது. தக்காளி போடாம கறி வச்சிருது. தக்காளி போடாமலா? என் பிள்ளைக்கு இந்த டொமேட்டோ சாஸ் வாங்கி வச்சிருந்தேனா, அதை கொஞ்சம் மீன்கறில கலந்துக்கிடுவேன். தக்காளி மனம் வந்துடும் பத்தியா? சீ எக்கு, தக்காளி சாஸ் சேர்ப்பியலா மீன்கறியில? யாரு என்ன செய்யறதுக்கு? என்கிட்ட இருந்து இந்த ஐடியாலாம் படிச்சுக்க. 2 ரூபாய்க்கு டொமேட்டோ சாஸ் கடைக்கு ஊட்டி அதை வாங்கி கொஞ்சம் ஊத்துனீங்கன்னா போதும்ல, மீன்கறியில தக்காளி மனம் வந்துடும். எப்போ பாங்கக்கா. செல்வா எப்படி ஒழுங்கா இருக்கானா இப்போ? எக்க வேலைக்கு போயிட்டு வருவான், வந்த உடனே சாப்பிடுவான், அந்த ஆளை கிடந்து உறங்கிடுவாங்க. 8 மணி 8:30 அப்புறம் போனே பார்க்க மாட்டான் பார்த்துடுங்க. இப்ப நல்லா மாறிட்டாங்க. உமா உமா உமான்னு சாவியா இல்லவே ஒரே ஜாலிதான். அவன் உமா உமா உமான்னு சாவணும்னு நீ ஆசைப்பட்ட? ஆமாக்க, இப்ப 2-3 நாட்டுக்கு ஒழுங்கா இருக்காம பார்த்துடுங்க. சண்டையே கிடையாது, வீட்டுல நிம்மதியா இருக்கும். ஏ உமா, ஏ இவளா 4 முடி என்ன? ஏ 4 முடி பேசன்னு சோவா. என்ன துணியெல்லாம் காமெடியாட்டு போட்டிருக்கு. யாமடி நீ மட்டும் நல்லா பேண்ட் சொக்கான்னு போட்டுக்கிறியல்ல, அதே போல எங்களுக்கு ஆசை இருக்கும்ல. ஆனா அந்த 4 முடி மட்டும் மாறாது பத்தியெல்லாம். பாட்டி என்ன குளிர்டி, குளிர்னால இந்த சொட்டரை எடுத்து போட்டிருக்கேன். 4 முடி பாக்கிறதுக்கு அப்படியே லைட்டா தமிழ்னா போலயே இருக்கலாம். இந்த கண்ணத்துல ரோஸு. சின்ன பொண்ணு உண்மையாட்டா? தமன்னா போலதான் இருக்கு. ஆனா என்ன தமன்னாக்க பாட்டி போல இருக்கு. சரி இருக்கட்டு. எப்போ என்ன கோவம் வருது? வயசு ஆகும்ல. இனி உங்க பிள்ளைக்கு இன்னும் 2-3 வருஷத்துல கல்யாணமே பண்ண போறியா? அப்ப நீங்க பாட்டி ஆயிருவீல்ல. நான் அப்படியா? ஜஸ்ட் 30. ஏ அம்மா 30 வயசுல கல்யாணம் பண்ணிருக்கா. கேளடி கேளடி முக்கா கிளை ஆன பிறகு கல்யாணம் பண்ணிருக்கா. நாங்க அப்படியே 20 வயசுலயே கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டார். உங்களெல்லாம் வீட்டுல வச்சுக்கிட முடியலையா இருக்கும், அதான் அடிச்சு பத்திட்டாவ. உனக்கு மாப்பிள்ளை கிடைக்காமல இருந்து உனக்கு எப்படியோ லாஸ்ட் ஒரு இழிச்ச வாய நாட்டி இந்த ஜோசப் வந்து சிக்கனா இல்லனா இப்பவும் கல்யாணம் இருக்காது, வீட்டுல அப்படியே இருந்திருப்பா. நல்லது நல்லது. கல்யாணம் பண்ணி இப்படி நாடோடியா அலையதுக்கு வீட்டுல வீட்டோடியா இருந்திருப்பேனா? இப்படி சின்ன பொண்ணு இப்படி அழகா பியாசா சரள மாட்டு. அப்படியா? அதனாலதானே சின்ன பொண்ணுக்கு நிறைய பேன்ஸ் சரளமா பேசுறதுனால. ஏதோ அலறிட்டு ஓடிட்டு வந்தா நானே ஏதோ சீரியஸான விஷயம் பேசுவானா சில்லியா பேசிட்டு இருக்கா. ஆமாக்கு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன் பாருங்க. ஞாத்தே சொல்ல வேண்டியது. நான் நல்ல குளிர் பத்தில வீட்டை விட்டு வெளியே வர முடியல. வெளியே வந்துட்டு நேரம் எங்க வீட்டுக்குள்ள ஓடிட்டேன். இன்னைக்குதான் நான் வெளியே வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லம்மா? என்ன விஷயம் சின்ன பொண்ணு? உமா சாரி உமா, யான்னே தெரியல உமா. உனக்குள்ள ஷாக்கிங் விஷயம்லாம் நான் தான் சொல்ல வேண்டியது இருக்கு. நான் தான் கடவுள் என் கடல்ல மட்டும் இதெல்லாம் காட்டி தராரோ தெரியல. என்னடி ஆச்சி? அவ இப்பதான் நல்ல சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா, குண்டதிக்கு போட வந்துட்டியா? அப்படியா உமா? என்னன்னு சொல்லு சின்ன பொண்ணு. நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன். என் மாப்பிள்ளை இப்ப ஒழுங்கா இருக்கானா, நான் சந்தோஷமா இருக்கேன் சின்ன பொண்ணு. ஐயோ என்ன செய்ய, சொல்லணுமா சொல்லாண்டாமா? பாவம்ல சந்தோஷமா இருக்கேன்னு வேற சொல்லியா? இருங்க அம்மா. என்ன சின்ன பொண்ணு? நீ சந்தோஷமாவே இருமா. நான் இதை சொல்லல, நான் போயிட்டு வரேன். சொல்லு சின்ன பொண்ணு, என்னன்னு சொல்லு. இல்ல உமா, செல்வானே இருக்காபல்ல. செல்வானே இப்பவே அதுக்கடி கோவப்படா. சொன்ன பிறகு கோவப்படு. உனக்கு தான் தெரியும்ல சின்ன பொண்ணு, செல்வாயை பத்தி பேசினாலே அவ டென்ஷன் ஆயிருவா. என்னன்னு சொல்லு. நான் அந்த ரோட்ல சும்மா போயிட்டு இருந்தேனா, அப்போ அந்த பைக்க போற ரோட்ல நின்னா அவளுக்கு வண்டியை எவனோ ஒருத்தன் ஓட்டதுக்கு நின்னான். அப்போ என்னாச்சுன்னு எனக்கு ரொம்ப கிளியரா தெரியல. நான் என் போக்குல போயிட்டேன். திருப்பி வரும்போது கடைக்கு போயிட்டு வரும்போது 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாவ. அவனும் இந்த வைக்க போறான். என்னன்னு பார்த்தா இவ 6-7 மாசமா இஎம்ஐ கட்டலையாம். இஎம்ஐக்கு அவிய மாப்பிள்ள ஃபாரின்ல இருந்து ரூபா அனுப்புவாருல, அதுல தங்கத்துல வாங்கி சேர்த்திருக்கா. அந்த வைக்க போருக்கு போட்டா நல்லாவா இருக்கும் நகை?
போட்டிருப்பா பாரு நெட்டையாட்டு நல்லாவே இருக்காது. என்ன 4 முடி சும்மா இருங்க அம்மா சொல்லதை கேளுங்க. சொல்லு. அதுக்கு பிறகு அவன் அந்த வண்டி எடுத்துட்டு போகணும்னா இவன் டியூ கட்டாத உடனே எங்க இருந்தோ ஒரு குரல் நிறுத்துங்க அப்படின்னு கேட்டு அது இந்த சோப்பலாங்கி செல்வாயா தானே இருக்கும். ஆமா உமா எனக்கு ஒரே சாக்கு பத்துக்க. இதுல சாக்காவ என்ன இருக்கு? நேரா வந்து அந்த டியூ எல்லாம் அவனே கெட்டேன்னு சொல்லி கட்டி இருப்பானே. ஆமா ராணின்னு எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன்லான்னு சொல்லி டியூவை கட்டிட்டாவ பத்துக்க. இப்போ நீ ஏதோ நகை வாங்கணும்னு சொல்லியிருந்தியாம்ல அந்த பைசா ஏதோ எடுத்துக்கிட்டு இருக்காவ. எத்தாலும் அந்த பைசால கை வைக்க மாட்டேன்னா அதையா கொடுத்தான். ஆமா உமா 2 நாள்ல திருப்பி தான் சொல்லிட்டு போனாவ. அவ திருப்பி கொடுத்தாளா என்ன அதுன்னு தெரியாது பத்துக்க. கடவுளே நீ நகை வாங்குறதுக்கு சேர்த்து வச்சிருக்கா கள்ளி சொல்லே மண்டா. ஏ 4 முடி வாய மூடு சரையா இருக்கு. அட எல்லாம் போச்சுல. இப்பதான் சின்ன பொண்ணு அவனு சொல்லி பெருமைப்பட்டுட்டு இருந்தேன். போச்சு என் பைசா எல்லாம் போச்சு. அந்த பைக்க போறியா வாழ்க்கையில வந்து கிடந்தியா இப்படி விளாடா. பைக்க போற கொளுத்திரும் வேற வழியே கிடையாது. அப்ப என் வீட்டுல ஒரு மாடு கிடக்கல அந்த மாடை என்ன செய்யணுங்க? ஒரு பெரிய கட்டையை வச்சு மாட்டுக்க மண்டையிலே 4 அடி நங்கு நங்குன்னு கொடுத்தா சரியாவும். இதுக்கு மேல நீ பாத்துட்டு இருக்காத. என் மாப்பிள்ளையெல்லாம் நீ பாத்துருக்கியா? ஒரு பொம்பளைகிட்ட பேச மாட்டாரு. ஆமா சின்ன பொண்ணு இருந்தா ஜோசப்ப போல இருக்கணும் சின்ன பொண்ணு. இல்ல இப்படியே பேசிட்டா இருக்க போறியா? இங்க பாரு உன் மாப்பிள்ளை டியூ கட்டியாச்சாம் போச்சு. எலும்பு வா போய் சண்டை போடுவோம். பூரா வீட்டுல சண்டை உங்களுக்கு ஜாலி. இல்ல ஒரு நிமிஷம் நின்னுங்க ஆயுதத்தோடி வாரேன். இழுவ நீ அந்த அண்ணனை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணா? ஆமா சின்ன பொண்ணு 15 வருஷம் லவ். பாத்தியா இப்படி துரோகம் பண்ணியா எனக்கு விளங்குவானா? என்ன ஆயுதம்? அட பாவி இத வச்சு 4 அடி கொடுத்தா சின்ன பொண்ணு திருந்து வாயிலாம திருந்த மாட்டான். தூக்கி தூர போடுங்க 4 முடி. செல்வா நீ எனக்கு தந்துட்டிய அல்வா. இன்னைக்கு நீ செத்தா. உன் சாவு அந்த வைக்க போறக்க சாவு என் கையில தான். வாஜின பண்ணு ஓடி போ. செல்வா அடி வாங்கற பாப்போம் ஓடியா. அம்மா அம்மா தானே வந்து சொன்னோம் இவ்வளோ பெரிய கட்டை கொண்டு கிண்டு போடுவாளோ. கொசு அளவுலாம் போங்க. என்ன கடிக்கவே ஏ அம்மா என்ன கொசு. அம்மா யாமா ஏடி என்ன கொசு கடிக்குடி. எப்பா என் உடம்பெல்லாம் தணத்து போச்சுடி. எப்பா என்ன கடி. நம்ம வீட்டுக்குள்ள போய் இருங்கம்மா வெளிய இருந்தா இப்படி தான் கடிக்கும். ஏட்டது வீடாட்டி அம்மா ஏடி எனக்கு அரண்மனை வீட்டை விட்டு நீங்க வந்தனேட்டி எப்படி இந்த வீட்டுக்குள்ள நீ கடக்கா? ஏமா என்ன பழகி போச்சு. ஏடி மருமோன்ட்ட சொல்லி வேற ஒரு வீடு ஏதாவது பார்க்கப்படாதாட்டி. ஒரே ஒரு ரூம் அதுலயே கிச்சனு எப்படி டீ கடக்கா அந்த புகை முட்டத்துக்குள்ள. ஏமா சொல்லுறேன்லாமா எனக்கு பழகி போச்சுமா. சோ என் பிள்ளை இப்படியா கிடந்து கஷ்டப்படணும். ஏடி நமக்கே இன்னும் 2-3 வீடு இருக்கேட்டி. அதுல ஒரு வீடை வேணா ஒப்பன்ட்டு கேட்டு எழுதி வாங்கிட்டு அங்க வந்து இருட்டி இப்படி கிடந்தீங்க கஷ்டப்படியாட்டி. ஏமா வாங்கம்மா நீங்க வீட்டுக்குள்ள வந்து இருங்க. இதுல இருந்து அழுதுட்டு இருக்காங்கம்மா. அக்கம் பக்கத்துல என்ன சொல்லுவாங்க? பஞ்சாயத்து தலைவி பஞ்ச பாட்டு பாடியான்னு சொல்லட்டி. இந்த மானங்கிட்டவனால நான் பட பாடு. ஏமா யாமா அப்பா என் பாவம் தானம்மா. நீங்க கொண்டு போய் இவ்வளவு ரூபாய்க்கு தலையில முடி வைக்கிறதுக்காண்டி முடி வாங்கிட்டு வந்துருக்கிறியா? அப்பா கோவம் தானமா வரும். ஏடி நான் தலையில என்னென்ன எண்ணெய் எல்லாம் தேய்ச்சிருக்கேன் தெரியுமா? ஊர் பேர் தெரியாத என்ன இந்துலேக்கா பிரிங்க ஆயில் ஆம்லா ஆயில் அஸ்வினி ஆயில் அந்த ஆயில் இந்த ஆயில்னு எல்லா ஆயிலையும் தலையில தேய்ச்சிருக்கேன் மட்டி. ஏமா அவங்க தலையில ஒரு சின்ன கூட முடியலம்மா. அப்படி இருந்தா கூட வளர்ந்தாது வந்திருக்கும். ஏமட்டி என் தலையில மூளையும் இல்ல முடியும் இல்லைன்னு சொல்ல வாரியோ? எனக்கு ஆசை இருக்க தானே செய்யும். எல்லாரும் மாதிரியும் தலையில பூ எல்லாம் சூடிக்கிட்டு தெரிய நானு. பஞ்சாயத்து தலைவி ஓட்ட நிற்கும் போது இந்த மொட்டை மண்டியில கூட மல்லிப்பூ தொங்க விட்டுட்டு போனேன். அது கூட இல்லாம கிண்டல் பண்ணானுவேன். சரிம்மா நீங்க ஃபீல் பண்ணாதீங்கம்மா. உங்களுக்கு முடி வளரும். முடி இல்லாமலும் நல்லா தான் இருக்கு காத்தோட்டமா இருக்கும். விக்கு முடி வச்சாது கொஞ்ச நாள் சுத்தி தெரியலாம் நினைச்சோம். அதுக்கும் ஒப்பனும் பொறுக்குள்ள. அப்பா எனக்கு ஃபோன் பண்ணாவம்மா. அந்த 2 விக்கு முடியும் கொண்டு வாங்கின கடையிலே கொண்டு கொடுத்தா ரூபா தருவானா மக்கான்னு கேட்டாவ. அதுக்கு நீ என்ன சொன்ன? எப்ப அதுக்கு பில் இருந்தாலும் கொடுக்க முடியும். கொண்டு கொடுத்துறாங்கப்பா பில் வேணும்னு சொன்னேம்மா. அந்த மானகட்டவே முடிய கொண்டு ரிட்டர்ன் பண்ணிடுவானா? நானே ஆசையா தலையில ஒரு 1000 முடிய வச்சு அந்த 2 முடிய பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன். கொடுத்துருவானா? எம்மா அப்பா இப்ப இங்க தான் வந்துட்டு இருக்காவ. நான் அவன் கூட போக மாட்டேன். நான் அவன் கூட போகவே மாட்டேன். அவன் என்ன கூட்டத்துக்கு வரட்டு. இதுல வச்சு அவனை அசிங்கப்படுத்துவேனே தவிர நான் போக மாட்டேன் அவன் கூட. வந்துட்டான் என் பரம எதிரி வந்துட்டான். எம்மா சண்டை மட்டும் போடாதீங்கம்மா. இங்க எடுத்து சண்டை போடாதீங்கம்மா. பக்கத்துல நம்ம பார்வதி வீடு அப்புறம் கேவலப்பட்டறம்மா. ஏடி அவன் என்கிட்ட பேசக்கூடாது. என்கிட்ட பேசணும்னு இன்னைக்கு எலவு தான் சொல்லி. அப்பா வாங்கப்பா. என்ன இவனா அது கூப்பிடுது. நீ அவட்ட கேட்டியா? எப்பா கேட்டேன். என்ன சொன்னா? எப்பா அம்மா என்னதே அவள்ட்ட என்ன கேட்டுட்டு இருக்கா? எதனால என்கிட்ட கேளு. நான் தான உன் மனைவி. என்கிட்ட கேளுடா. என்னன்னு கூட வந்திருக்கான். நான் போக மாட்டேன் அவள்ட்ட சொல்லு. நீ அந்த வீட்டை விட்டு போனது ராம்டி. அந்த வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது. உன்னை நான் கூடவே வரல. அப்ப
அப்ப என்னத்துக்கு வந்தா இருக்காளா இல்லனா எங்க ஓடிட்டாளான்னு பார்க்க வந்தியா? பஞ்சாயத்து தலைவி இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறியே, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? நீ தண்டனை எல்லாம் தரது கட்டிட்டு போட்ட அந்த பில் வாங்கிட்டு வந்தல பில்ல கொண்டா. என்ன பில்லு வேணும்டா? என்ன பில்லு? எப்ப எதுனாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கிட்டதாம்பா. இங்க இருந்து நீங்களே சத்தம் போடாதீங்கப்பா. அம்மையும் சத்தம் போடுறாங்கப்பா. மக்களே அந்த பில்ல வாங்கி தர சொல்லி இவள்ட்ட நேரத்து சௌரியமா பேசுறதுக்கு வரல. அந்த முடி வாங்கி 2 நாள் ஆக போகுது. நீ கொண்டு பில்ல கொடுத்தா அவ திருப்பி அந்த ரூபாய் தாரேன்னு சொன்னா. நான் அந்த முடியை என் தலையில வச்சு பார்த்து ஓசையா வாங்கிட்டு வந்தேன். ஈஸியா கொடுத்துருவா. அது வித்துட்டுனா நான் வேற என்னத்த வாங்குவேன்? அந்த பில்ல மட்டும் வந்து நான் போறேன் மக்களே. அந்த பில்ல மட்டும் கொடுங்கம்மா, நம்ம பிறகு இத முடி வாங்கிடலாமா? லட்டி உன் வீட்ல வந்து இருக்கனேன்னு சொல்லிட்டு நீ சொல்லதெல்லாம் கேட்கணும் கிடையாதுல. நான் இந்த வீட்ல இருக்க கூட இல்லடி. நான் அந்த பில்ல தர மாட்டேன். பாத்தியா அவ என்ன சொல்லன்னு பாத்தியா? கண்ணத்துல 4 அடி கொடுத்து வாங்கிட்டு போட்டா. என்ன சத்தம்? விண்மீன மாப்பிளையும் சண்டை போடாவளோ? நான் குடும்பமா சங்கம் வச்சிருக்காவ. ஏதோ பெரிய விஷயமா பத்தி பேசுவாவளோ? எடி பில்ல தரவியா மாட்டியா? தர முடியாது. அம்மா சத்தம் பார்வதி வந்துட்டாவம்மா. என்ன பிரச்சனை? வீட்டு பக்கத்துல இருந்துகிட்டு ஒரே சத்தமா போட்டுட்டு இருக்கறியா? வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்காண்டாமா? ஏன் உன் வீட்ல வந்து சத்தம் போட்டாவே? என் பிள்ளைக்கு வீட்ல வச்சு நாங்க சத்தம் போட்டுட்டு இருக்கோம். உனக்கு என்ன? உன் வீட்டுக்குள்ள கதவு போட்டுக்கிட்டு இருப்பா. இங்க பாரு, நான் கதவு போட்டுட்டு இருக்கதே கதவு பூட்டாம இருக்கதே பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதியும் கிடையாதுன்னா? என் பிள்ளைக்கு வீட்ல வச்சு நாங்க பேசிட்டு இருக்கோம். உனக்கு என்ன பிரச்சனை? பேரு நான் இன்னைக்கு கோவத்திலே இருக்கேன். உன்னை விட பெரிய கோவக்காரியாகனா? பில்ல தரவியா மாட்டியா? பாரு உன்னால நான் எப்படி அசிங்கப்படேன் பாரு. இந்த இடத்துல நிக்காத, என் மூஞ்சில பிடிக்காத. பேரு இங்க இருந்து எவ்வளவு சத்தம் போடக்கூடாது. இங்க பாரு, உள்ள கோவத்துல அப்படியே தூக்கி இங்க வீசிடுவா. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நான் எங்க அம்மாவை பேச சமாதானப்படுத்துறேன் ஆண்டி. நீங்க போங்க ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. என்னத்த சண்டை போடாவன்னு வந்து பார்த்து சமாதானப்படுத்தலாம்னா என்ன எகிராவ? நான் வீட்டுக்குள்ள கதவு போட்டுட்டுல இருக்கணுமா? பஞ்சாயத்து தலைவி மார்வலே இப்படி ரோட்ல கடந்து நடு ரோட்ல நடந்து இப்படி கேவலமா சண்டை போட்டு கிடக்காளுவ. இவளுவெல்லாம் ஊருக்கு உபதேசம் பண்ணுவாளுவ. நல்லாவா இருக்கு? சீ, அந்த பொம்பளை போகலாட்டி மண்டையில அழகா கலரா முடி வைக்குது. நீ அதே போல கலரா வாங்கி தலையில சொருட்டி இந்த கருப்பு முடிக்குள்ள பில்ல தாட்டி. ஆனகிட்டவனே அந்த கலர் முடிய வாங்கி நீ வச்சுக்க. உன் சுடிதாருக்கு அதான் மேட்சா இருக்கும். ரோஸ் கலர்ல வாங்கி வை. பச்சை கலர் சிங்குச்சான், ரோஸ் கலர் சிங்குச்சான். எப்ப நீங்க அது போங்க பையனை கேவலப்படுத்தியாம வந்திருக்கீங்க ரெண்டு பேரும். இப்படி வந்து சண்டை போடுறியா? பாத்தியா அவளை கேவலப்படுத்தாவலாம். ஒரு தவப்படும் தாய் சண்டை போடாம அவளை கேவலப்படுத்தியாவலாம். வா, இனி இவளுக்கு வீட்டுல நம்ம இருக்கணுமா? வா நம்ம வீட்டுக்கு போ. லெட்டி வண்டியில யாரா கொண்டு விடுவேன். வா வண்டி எடு. ஒரு நிமிஷம் இனி இவளுக்கு வீட்டுல இருக்க மாட்டேன். நான் அவளுக்கு வீட்டுல சண்டைலாம் போடியனா? மக்களே இப்படி ஒரு வண்டியில யாரிட்டா மெதுவா கூட்டிட்டு போய் சமாளிச்சு எடுத்து பில்ல வாங்கிட்டு போய் அந்த முடியை திருப்பி கொடுத்துறேன். இப்ப சண்டை போடாதீங்கப்பா ப்ளீஸ் பா. வீட்டு வாரே மக்களே, ஒரு நிம்மதி இல்ல. நான் இப்படி இருக்காவ அம்மா. ஒரு சுக்கு காபி போட்டு தர டடி சரியாவா? கர்ச்சிப்பா மூக்குல வச்சுக்க. கையிலேயே தும்மிட்டு இருக்கா. நான் புடி. அம்மா என்ன மன்னிச்சிடும்மா. நான் இனி யார்கிட்டயுமே பேச மாட்டேம்மா, உனக்கு தெரியாம. இப்படிதான் நடி சொல்லா. நீ என்ன பிச்சு பண்ணி பையன் நீ பேசாத சோபி. அம்மா இனி யார்கிட்டயுமே நான் பேச மாட்டேம்மா. அந்த பையன் நல்ல பையன் தான். ஆனா உனக்கு அந்த வயசு வரல மக்களே. இனி நீங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு 2 பேரும் இதே போல நல்ல பாசமா அந்யோன்யமா இருந்தியல்னா நானே பேசி கல்யாணம் பண்ணி வைப்பேன். நான் புடி இந்த கர்ச்சி போச்சுக்க. சுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. செல்ல குட்டி உன்னக்காரே சிலையாக நிக்கிறேன் பாடி. இவரா எதுக்கு மூஞ்சில முடிக்கப்படாதுன்னு நினைக்காம அந்துவே நம்ம எதிரில வந்து இருக்கு. சாரி உன் கண்ணுக்கு எல்லாமே தப்பாதான் தெரியும். இவளுக்கு மட்டும் நல்லா கரெக்டா தெரிஞ்சிடும்.